தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிற நடிகைகளை கூட அரசியலுக்கு வர வச்சுருவாங்க போல இருக்கு. இன்றைக்கி நேற்று இல்லை, நீண்ட காலமாகவே இந்த அரசியலுக்கு வருகிற நடிகைகள் ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக தான் அரசியலுக்கு வராங்க. அதற்கு பெரும்பாலும் அரசியல்வாதிகளே காரணமாக இருந்திருக்கிறாங்க. இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி குஷ்பு வந்து பிஜேபியில் மிக முக்கியமான பதவியில் இருக்காங்க. காங்கிரஸில் இருந்தாங்க, திமுகவில் இருந்தாங்க. முதல் அவங்க அரசியலுக்கு வந்தது எப்படி அப்படின்னு அப்படி பழைய ரெக்கார்டுகளை போய் தேடினீங்கன்னா, ரெக்கார்டுகளை தேட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளே அந்த சம்பவம் வரும்பொழுது ஒரே பரபரப்பாக இருந்துச்சு. என்னடா நடக்குது அப்படின்னு தொடர்ந்து கவனிச்சிருக்கோம். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்தார். அங்கே வந்து அவர் சொன்ன சில கருத்துக்கள் குஷ்புவை வந்து காயப்படுத்தி, குஷ்பு அதே மேடையிலேயே அதற்கு வந்து ஒரு எதிர்வினை ஆற்றினாங்க. அங்கு ஒரு மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டுச்சு. பலர் வந்து குஷ்புவுக்கு எதிராக கோஷமெல்லாம் போட்டாங்க. அதற்கப்புறம் வெளியில் வந்த குஷ்பு மீது பல்வேறு ஊர்களில் வழக்குகள் பதியப்பட்டுச்சு. ஒரு பக்கம் கற்பு குறித்து அவங்க பேசினது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக மாறிச்சு. பல்வேறு ஊர்களில் வழக்கு போட்டாங்க. ஆனால் ஒரு நடிகையான குஷ்பு நிம்மதியாக ஒரு படப்பிடிப்புக்கு போக முடியாத அளவுக்கு ஆங்காங்கே இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் அமைப்பை சார்ந்தவர்கள் அவருக்கு எதிராக பேச ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய சுதந்திரம் பறி போயிட்டதாக அவங்க உணர்ந்தாங்க. அதற்கப்புறம் வந்து விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனோடு ரொம்ப அன்பாக பழகினது அவங்க. ஒரு அண்ணன் தங்கை உறவோடு அவங்க அதுக்கப்புறம் பழகினாங்க. திரும்ப வீட்டுக்கெல்லாம் அவங்க அப்புறம் போனதெல்லாம் எனக்கு கொஞ்சம் நினைவு இருக்குது. ஸோ அவங்க அப்பா அம்மாவெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க 2 பேரும் நண்பர்களாக மாறினது வேறு. ஆனால் ஒரு மேடையில் அவங்க சந்திச்சிட்ட போது 2 பேரும் எதிரிகளாக மாறினது தான் உண்மை. அதற்கப்புறம் அவங்க தன்னை தற்காத்து கொள்வதற்காக தான் திமுக பக்கத்துக்கே வந்தாங்க. திமுக வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிச்சு. அப்புறம் திமுகவிலிருந்தே அவங்க வெளியேறுகிற சூழ்நிலையெல்லாம் வந்துச்சு. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி திரிஷாவுக்கு ஏற்பட்ட நெருக்கடி இருக்கு இல்லையா, அவங்கள வந்து அரசியலுக்கு வர வச்சிடாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ தொடர்ந்து அவங்களுக்கு ஆங்காங்கே இந்த மாதிரி யாராவது பேசிகிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் நாம் அரசியலுக்கு வந்தால் என்ன, இவங்களுக்கெல்லாம் பதிலடி அதுதான் அப்படின்னு நினச்சி இறங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு நடிகை நினச்சா, ஒரு நடிகைன்னு இல்லை, ஒரு உறுதியான பெண்மணி நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். அதற்கு உதாரணம் தான் ஜெயலலிதா அம்மா. அவங்கள பற்றி பேசாத பேச்சுகள் கிடையாது. எம்ஜிஆருடைய இறுதி ஊர்வலத்தில் எட்டி உதைத்தவர்கள்லாம் பின்னால் வந்து அவங்கள்ட்ட கை கட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலையை அவங்க உருவாக்குனாங்க. ஸோ அப்படி ஒரு இரும்பு பெண்மணியாக மாறுகிற ஒரு வேலையை இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளை செஞ்சிருமோங்கிற அச்சத்தில் தான் நான் சொல்கிறேன், திரிஷாவை தொடர்ந்து சீண்டிகிட்டு இருக்காதீங்க. ஏன்னா திரிஷாவுக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது. அவங்க யாரை வேணுமானாலும் விரும்பலாம், தேர்ந்தெடுக்கலாம், அது அவங்களுடைய உரிமை. ஆனால் ஒரு அரசியல் தலைவர் அதை வந்து பொது வெளியில் விமர்சிப்பதுங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாதது. பல பத்திரிகைகளில் இதெல்லாம் வரலையா அப்படின்னா வந்திருக்கு. நீங்கள் பேசலையான்னா பேசியிருக்கோம். அவங்க 2 பேருமே வந்து பொது இடங்களுக்கு போகும்பொழுது அதை புகைப்படமாக எடுத்து இன்ஸ்டாவில் வெளியிட்ருக்காங்களான்னா வெளியிட்ருக்காங்க. அப்போது அவங்க சுதந்திரமாக ஒரு வேலையை செய்வதுங்கிறது நீங்கள் விமர்சிக்கிறதுக்காக இல்லை. அதுவும் வந்து நயினார் நாகேந்திரன் போன்ற பொறுப்புள்ள ஒரு அரசியல்வாதி ரொம்ப போகிற போக்கில் சர்வசாதாரணமாக பேசுகிறது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துங்கிறத உணராமலே பேசுனதாக தான் நான் எடுத்துக்கிறேன். ஒரு 2 நாள் மௌனத்துக்கு பிறகு அவர் வந்து நான் அப்படி பேசினதுக்காக வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. அவங்களுக்காக பலர் வந்து நயினார் நாகேந்திரன் மீது ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்காங்க, அதுதான் உண்மை. ஒருபுறம் சட்ட ரீதியான போராட்டத்தை தாவேகா கட்சி தொண்டர்கள் கையில் எடுத்துட்டாங்க. திரிஷா தூண்டிவிடல, விஜய் தூண்டிவிடலை, அவங்களா தானாக முன் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போடுறது, காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு அவங்க ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க. இது எங்கே போய் முடியும்னு தெரில. ஆனால் திரிஷா வந்து ரொம்ப நாகரிகமாக, நான் அரசியலில் இல்லை, அரசியலில் இல்லாத என்னை பற்றி இப்படி பேசுவதுங்கிறது நாகரிகமற்ற செயல், எனக்கு அரசியல் வரப்போகிற எண்ணமும் இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதை எடுத்து தான் நயினார் நாகேந்திரன் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட அது மன்னிப்பு தான் வச்சுக்கிங்களேன். இதே மாதிரி வந்து நயன்தாராவுக்கும் ஒரு சம்பவம் இங்கே நடந்துச்சு. ராதாரவி வந்து குலையுதிர் காலம்னு ஒரு ஆடியோ லான்ச்சுன்னு நினைக்கிறேன். அந்த நிகழ்ச்சியில் பேசும்பொழுது நயன்தாரா வந்து சீதா போன்ற கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க, இப்போ வந்தால் பேயா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அதற்கப்புறம் கேஆர் விஜயா வந்து அம்மன் வேடத்தில் நடித்தாங்க,
ஒரு அம்மன் வேடத்தில் நடிக்கும் பொழுது அவங்கள கும்பிட தோணணும், கூப்பிட தோணக்கூடாதுன்னு என்னென்னவோ பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது வந்து அவங்கள பெருமளவு காயப்படுத்தி அன்னைக்கு திமுக தலைமையிட்ட அவங்களே வந்து மறைமுகமாக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி ராதாரவியினுடைய பதவியை தூக்கிட்டாங்க. ஆனால் திரிஷா வந்து அந்தளவுக்கு மோசமாலாம் போகலை. அவங்க வந்து கொஞ்சம் கண்ணியத்தோடு இது அணுகிட்டாங்க. அப்போ நயன்தாரா கண்ணியம் இல்லாமல் அணுகுனாங்களான்னு கேட்காதீங்க. அவங்க அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை அணுகுனாங்க. பட் இவங்க கொஞ்சம் அதை வந்து எலைட்டாக அணுகியிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ வழக்கம் போல் ஒன்று இங்கே நடந்துகிட்டே இருக்குது. நம்ம அதையும் இங்கே சொல்லியாக வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. ஏன் விஜய் வாயை திறக்கலை அப்படின்னு நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமாக. திரிஷா வந்து அவங்க ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க, இதுக்கு கூட விஜய் வாயை திறக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே எல்லாருக்கும் பொதுவான ஒரு நியதின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அது விஜய் மட்டும் செஞ்சால் எல்லாம் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குறவங்க, வேறு சிலர் செஞ்சால் ஏன் வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் புரியல. இதில் வந்து திமுகவை சேர்ந்தவர்கள், நாத்தாக்காவை சேர்ந்தவர்கள் அவங்க தான் பயங்கரமாக இறங்கி இது கூட விஜய் வாயை திறக்க மாட்டாரா, திரிஷாவையும் விஜயும் தானே சேர்த்து வச்சு பேசினார் அவர் அப்படின்லாம் கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், சில மாதங்களுக்கு முன்னாடி சென்னையில் வந்து ஒரு கார் பந்தயம் நடந்துச்சு. அந்த கார் பந்தயத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் நடத்தினார். அன்னைக்கு இங்கே இவ்வளோ பேர் என்ன பேசினானுங்க, இந்த கார் பந்தயமே எதனால் நடக்குது தெரியுமா அப்படின்லாம் பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் வந்து சவுக்கு சங்கர் போன்றவர்கள் வந்து ரொம்ப டேரிங்காகவே உதயநிதி ஏன் வந்து இந்த நிகழ்ச்சியை சென்னையில் நடத்தினார் தெரியுமா அப்படின்ட்டு உட்காந்து பேசினார். ஆனால் யாராவது உதயநிதி பதில் சொல்லணும்னு எதிர்பார்த்தாங்களா, கேட்டாங்களா? உதயநிதி இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு போயிட்டே இருந்துட்டார். அதே மாதிரி அந்த சம்மந்தப்பட்ட நடிகையும் வந்து என்னடா நம்மளை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்களேன்ட்டு பெருசாக எதிர்வினையாற்றாமல் அதுக்கு என்ன தக்க பதிலடி கொடுக்கணுமோ அதை தன் வாழ்க்கையில் செஞ்சு அந்த பதிலடியை அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனால் யாராவது உதயநிதிகிட்ட போய் சார் இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்களா, அல்லது உதயநிதி பதிலே சொல்லலைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. அப்போ அவருக்கு ஒரு நீதி, விஜய்க்கு ஒரு நீதிங்கிறது நமக்கு புரியவே இல்லையே. அப்போ என்னென்னா இவங்க எல்லாத்துக்கும் விஜய் மீது ஒரு குற்றத்தை சுமத்தணும்னு நினச்சிட்டே கிளம்புறாங்க. வீட்டை விட்டு கிளம்பும் போதே விஜயை பற்றி பேசுகிறதுக்கு இன்றைக்கி ஏதாவது கிடைக்காதா, அவரை கேவலப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒன்று அமையாதா அப்படின்னே கிளம்புறாங்க. ஸோ அதனுடைய விளைவு தான் இப்படிப்பட்ட கேள்விகளை இவங்க எழுப்புறது. அதனால் உங்களுடைய கேள்வி நியாயமாக கூட இருக்கலாம், ஆனால் அதை எல்லார் முன்னிலையும் பொதுவாக வைக்கணுங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை. இன்றைக்கி இவரை கேட்குற நீங்கள் நேற்று வேறொருவர் இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து சிக்கினார்னா அவரையும் கேளுங்க, அதுதானே நியாயமாக இருக்க முடியும். யாருக்காவது புறமுதுகில் அழுக்கு இல்லாதவர்கள் இருக்கீங்களா? அப்போ ஏன் வந்து எல்லாரையும் நோக்கியும் இப்படி ஒரு கேள்விகளை கேட்டுகிட்டே இருக்கீங்கன்னு தான் நமக்கு புரியல. பட் இந்த விஷயத்தில் திரிஷா நடந்து கொண்டது மிக மிக நாகரிகமானது. நயினார் நாகேந்திரன் அப்படி பேசியிருக்க வேண்டாம், ஆனாலும் ஒரு கட்டத்தில் உணர்ந்து மன்னிப்பும் கேட்டார். ஸோ அதனால் இதோடு இந்த பிரச்சனை முடிஞ்சிரும்னு தான் நானும் நினைக்கிறேன். மீண்டும் நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், இது இதோட முடிஞ்சிட்டால் நல்லாயிருக்கும். தொடர்ந்து திரிஷாவை நீங்கள் சீண்டிகிட்டே இருந்தீங்கன்னா நாமளும் அரசியலுக்கு வந்தால் என்ன அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே உருவாகும். தேவையில்லாத ஒருத்தர் எதுக்கு அரசியலுக்குள்ளே கொண்டு வரீங்க?